உலக புகழ்பெற்ற ரஷ்ய எழுத்தாளர் டால்ஸ்டாய். இந்த டால்ஸ்டாய் ஒரு தடவை ஓய்வெடுக்கிறதுக்காண்டி ஒரு பூங்காய்க்கு செல்கிறாரு. அங்கே மரத்துக்கு நல்லல இருக்கக்கூடிய நாற்காலிலே அமர்றாரு. அப்போ பார்த்து ஒரு சிறுமியும் கையில் பந்தோடு அந்த பூங்காய்க்கு வர்றான். பூங்காய்க்கு வந்தோன்னே டால்ஸ்டாயை பார்க்குறா. சரி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டால்ஸ்டாய்கிட்ட போய் கேட்குறா. டால்ஸ்டாயும் சம்மதிக்கிறாரு. 2 பேரும் விளையாடுறாங்க. நேரமாகுது. மாலை நேரம் ஆனதும் அந்த சிறுமி, தாத்தா நேரம் ஆகிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்போ டால்ஸ்டாய் இந்த சிறுமிகிட்ட சொல்கிறாரு, நீ உங்கள் அம்மாட்ட போய் சொல்லு, நான் இன்றைக்கி டால்ஸ்டாய் கூட விளையாண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டால்ஸ்டாய் சொல்கிறாரு. அந்த சிறுமியை உடனே சொல்லுது, அப்போ நீங்களும் உங்கள் அம்மாட்ட சொல்லுங்கள், நான் மேரி கூட விளையாண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டால்ஸ்டாய் நினச்சாரு, ஒன்றும் தெரியாத இந்த கள்ளங்கபடம் இல்லாத இந்த சிறுமியோட அம்மா தன்னோட குழந்தை டால்ஸ்டாய் கூட விளையாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படுறதுக்காண்டி இந்த குழந்தைகிட்ட நான் எப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு நினச்சி தன்னோட கர்வத்தை நினச்சி அவர் வெட்கப்பட்டாராம். அவ்வளவு பெரிய புகழ்பெற்ற அவரே தன்னுடைய கர்வத்தை களையிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு, வெட்கப்பட்டிருக்கிறார். அதுபோல் நம்மளும் நான் தான் என்னுடைய அதிகாரங்கிற கர்வத்தை கண்டிப்பாக களையிறதுக்கு முற்படணும்.